Morning, my dear 12th students. I hope you are all fine and safe at home and watching our videos. And I hope you are all enjoyed the Diwali festival with more joy and happiness. Okay, with the same joy and happiness, please listen our online classes. Today we are going to discuss about the third unit poem All the World's a Stage, written by a famous writer who is called as Shakespeare. சரிங்களா, ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஷேக்ஸ்பியர் எழுதிய மோனோலாக் சரிங்களா ஒரு போயமாக கொடுத்துருக்காங்க. ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் என்ன சார்? இந்த உலகமே ஒரு நாடக மேடை அப்படிங்கிறார் சரிங்களா. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இந்த வேர்ல்டில் வந்து நம்ம பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் we are facing 7 stages. Okay, we are facing 7 stages in our life. Okay, in our life, that 7 stages in this poem Shakespeare discusses about the 7 stages and he explains about the 7 stages. So listen carefully. This is an life oriented poem, so please listen carefully. First we are going to discuss about the famous author or poet who is called as Shakespeare. Please listen and by heart the poem. Okay, my dear students, can we move to the about the author part? We are going to discuss about the third unit poem All the World's a Stage, written by William Shakespeare. I told that we are going to discuss about the author part. Please listen carefully, my dear students. William Shakespeare 1564 to 1616 was a prolific writer during the Elizabethan and Jacobean ages of British theatre, sometimes called the English Renaissance. Shakespeare's plays are perhaps his most enduring legacy, but they are not the only things he wrote. Shakespeare's poems remain popular to this day. Shakespeare's rich and diverse works have spawned countless adaptations across multiple genres and cultures. His writings have been compiled in various iterations of the complete works of William Shakespeare, which include all his plays, sonnets, and other poems. William Shakespeare continues to be one of the most important literary figures of the English language. Please listen carefully, my dear students. William Shakespeare 1564 to 1616 was a prolific writer. அப்படின்னா வந்து ஒரு கருத்து எடுக்கிறாரு அப்படின்னா வந்து ப்ரோலிஃபிக் அப்படின்னா எல்லா விஷயங்களும் கரெக்டாக நிறைவு பகுதி கரெக்டாக முடித்து ஒரு போயம் இருக்குன்னா அதை நிறைவாக கரெக்டாக முடிப்பார் அப்படின்னு சொல்லலாம். எப்போ சார் அப்படின்னா அந்த எலிசபெத் ராணி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவங்க காலத்தையும் அந்த ஜெகோபியன் அவங்க அந்த பிரிட்டிஷ் காலத்தையும் வந்து இவர் நல்ல ஒரு ப்ரோலிஃபிக் ரைட்டர், நல்லா சூப்பராக எழுதுகிற ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. Shakespeare's plays are perhaps his most enduring legacy. அதாவது வந்து ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ்னால் போயம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நிறைய ஒரு நல்ல மரபு சார்ந்த சரிங்களா மரபு சார்ந்த விஷயங்களை பற்றி தான் எழுதுவார். நல்லா என்டியூரிங் நல்லா நீடிக்கிற மரபு சார்ந்த விஷயங்களை பற்றி தான் எழுதுவார். பட் தே ஆர் நாட் ஓன்லி திங்ஸ் ஹீ ரோட். அதை பற்றி மட்டும் எழுத மாட்டார், நிறைய விஷயங்கள் மரபு சார்ந்த விஷயங்களும் எழுதுவார், அதை பற்றி மட்டுமே எழுத மாட்டார். ஷேக்ஸ்பியர்ஸ் போயம் ரிமைன் த பாப்புலர் டு திஸ் டேஸ். அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் இவரோட போயம்ஸ் வந்து நிறைய வந்து பாப்புலராக இந்த காலகட்டத்திலையும் இருக்குது. Shakespeare's rich and diverse works have been spawned countless adaptations across the multiple genres and cultures. சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட சரிங்களா
நிறையா சரிங்களா. ரிச் அப்படின்னா நிறையா பெரிய பெரிய லெவலில் மற்றும் அந்த மாறுபட்ட விஷயங்களை பற்றி நிறைய எழுதியிருக்காரு சரிங்களா. அவர் வந்து அதாவது எண்ண முடியாத அளவில் வந்து நிறைய விஷயங்களை எழுதியிருக்காரு சரிங்களா. அவரோட போயம்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடாப்டேஷன் அக்ராஸ் மல்டிபிள் ஜென்ரஸ் அப்படின்னா வகைகள், நிறைய வகைகளில் எழுதியிருக்காரு. நிறைய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களையும் எழுதியிருக்காரு. ஹீஸ் ரைட்டிங் ஹேவ் பின் கம்பைல்டு இன் வேரியஸ் இட்ரேஷன்ஸ் அப்படின்னா மாறுபட்ட செயல்களை பற்றி அதிகமாக எழுதுவார். இஃப் யூ கேன் வாண்ட் யூ கேன் நோட். இட்ரேஷன் அப்படின்னா மாறுபட்ட சரிங்களா, மாறுபட்ட செயல் அப்படின்னு சொல்லலாம் தமிழ். ஓகேவா. இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட். ஆஃப் த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் த வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவர் வந்து நிறைய மாறுபட்ட கருத்துக்களை வந்து எழுதியிருக்காரு. அவரோட போயம்ஸ் எல்லாமே ஆஸ் அ கம்ப்ளீட் ஒர்க்காக முடிச்சிருக்காரு சரிங்களா. நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்களை ஃபுல்லாக முடிச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. விச் இன்க்ளூட் ஆல் ஹிஸ் பிளேஸ், சோனட்ஸ் அண்டு போயம்ஸ் சரிங்களா. நிறையா சரிங்களா பிளேஸ், சோனட்ஸ், போயம்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் continues to be the one of the most important லிட்ரஸி ஃபிகர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு கல்வி அறிவு மிக்க ஒரு ஃபிகராக இருந்தவர் தான் நம்மளோட வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு அப்படின்னு சொல்லாமா. அந்த கல்வி அறிவு நிறைய இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் கல்வி அறிவு பற்றி நிறைய விஷயங்களை இங்கிலீஷில் வந்து சொல்லியிருக்காரு. அவர் தான் நம்மளோட வில்லியம் ஷேக்ஸ்பியர். திஸ் இஸ் த அபவுட் தி ஆத்தர் பார்ட். நெக்ஸ்ட் we are going to discuss about the glossary part. It helps to know the difficult words meaning. So please carefully also listen the glossary part, my dear students. First glossary is time, refers to the lifetime. நம்ம லைஃப்பில் இருக்கிற மொத்தம் அந்த காலகட்டத்தை குறிப்பது டைம். பார்ட்ஸ் அப்படின்னா ஹியர் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்ட்ஸ் அப்படின்னா கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏஜஸ் அப்படின்னா இந்த இடத்துல பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏஜஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். மியூலிங் அப்படின்னா வந்து எ ஸ்மால் வீக் நாய்ஸ் தட் எ கேட் மேக்ஸ். குழந்தைகள் அழுகும் தெரியுமா. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சா புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களாமா. திஸ் இஸ் கால்ட் அஸ் மியூலிங், எ ஸ்மால் வீக் நாய்ஸ் தட் எ கேட் மேக்ஸ். சின்ன குழந்தை அழுகுதில்ல, அது எப்படி இருக்கும், பூனை கத்துற மாதிரி மெதுவாக ஒரு சவுண்டில் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் என்ன சார் அப்படின்னா வந்து என்னது, மியூலிங். என்னது, மியூலிங். புரியுதா. திஸ் இஸ் கால்ட் அஸ் மியூலிங். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா. நெக்ஸ்ட் பக்கிங் அப்படின்னா வந்து வாமிட்டிங் சென்ஸ் இருக்குல்ல, அது பேர் தான் பக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஒயினிங் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸிங் அன்ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா, விருப்பம் இல்லாத. க்ரீப்பிங் அப்படின்னா வாக்கிங் ஸ்லோலி, மெதுவாக நடக்கிறது. ஸ்டாச்சல் அப்படின்னா எ ஷோல்டர் பேக், இந்த ஜோல்னா பை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பார்த்துருக்குறீங்களா. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாச்சல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பார்த்துங்க. இது பேர் தான் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாச்சல். இதுக்கு மீனிங் ஏ ஷோல்டர் பேக் சரிங்களா, அந்த ஜோல்னா பை மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ், உங்களுக்கே தெரியும் இது ஃபோட்டோ காமிக்கணும்னு இல்லை, இருந்தாலும் திஸ் இஸ் கால்ட் அஸ் பக்கிங் சரிங்களா. இந்த வாமிட்டிங் சென்ஸ் பேர் பக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸரி கவனிங்க. நெக்ஸ்ட் ஃபர்னான்ஸ் மீன்ஸ் place where a fire is made. ஓகேவா. place where a fire is made அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஒரு நெருப்பு பற்றி வச்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். woeful அப்படின்னா அன்ஹாப்பி, சந்தோஷம் இல்லாத. oaths அப்படின்னா ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லலாம். paired அப்படின்னா a large cat, ஒரு பெரிய பூனை, such as a leopard அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் மீன்ஸ் ஹியர் எ ஜட்ஜ் சம்ஒன் வேர் ரெஸ்பெக்டர், மதிக்கப்படக்கூடிய ஒரு நீதி அரசன், நீதிபதி போன்று இந்த இடத்த சொல்கிறாங்க. சாஸ் அப்படின்னா சேயிங்ஸ். பவுச் அப்படின்னா எ ஸ்மால் பேக் கேரிங் ஃபார் மணி, பார்த்துருக்கீங்களா, கேர்ள்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க பவுச், தட் இஸ் ரெஃபர்ஸ் டு தி எ ஸ்மால் பேக் ஃபார் கேரிங் மணி விச் இஸ் கால்டு பவுச். ஹோஸ் மீன்ஸ்
சரிங்களா. இப்போ ஹோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து இந்த தண்ணி அடிக்கிற ஹோஸ் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியர்ஸ் டைமில் வந்து அந்த பசங்க போடுறாங்களே ட்ரௌசர்ஸ், சரிங்களா, திக் அண்டு தின் ட்ரௌசர் போடுறாங்களே, தட் இஸ் கால்டு ஹோஸ் வென் the Shakespeare's time. Okay, a world too wide means much too big, ரொம்ப பெரியது. Pipes அப்படின்னா a high sound அப்படின்னு சொல்லலாம், a high sound. Second, childness means being like a child again, சரிங்களா. சின்ன வயசில் சைல்டாக இருந்த ஞாபகம் திரும்பியும் அதே மாதிரி சைல்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். sans means without, sans means without. Now I am going to give you a picture of the example furnace, which is called the place where the fire made. My dear students, this place is called as furnace. Okay, that's meaning is, you know very well, place where the fire is made. Okay students, these are the glossary part. Please, I repeat the glossary part because you want to memory the glossary part. It is very important, my dear students. I repeat the glossary part again. Please learn and keep in memory, my dear students. Time, lifetime. Parts, here characters. Ages, here periods of time. Mewling, a small weak noise that a cat makes. Pucking, vomiting. Whining, expressing unhappiness. Creeping, walking slowly. Stature, a soldier bag. Furnace, a place where fire is made. Awful, unhappy. Oaths, promises. Paired, a large cat, such a leopard. Justice, here a judge, someone very respected. Sauce, sayings. Pouch, a small bag for carrying money. Hose, tights, thin trousers that men wore in Shakespeare's time. A world too much too big, a world too wide, much too big. Pipes, a high sound. Second, childness, being like a child again. Sans, without. These are the glossary part. Please remember the glossary part. It is very useful when you are going to read the poem. Okay, my dear students, we are going to discuss about the poem written by William Shakespeare, which is called as All the World's a Stage. Okay, my dear students, All the World's a Stage, written by William Shakespeare, is a wonderful monologue which refers to the 7 stages of human life. Okay, கவனிங்கம்மா. ஃபஸ்ட்டு வார்ம் அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை. ஒரு பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் எக், கேட்டர்பில்லர், கிரைசாலிஸ் அண்ட் தி பட்டர்ஃப்ளை அடல்ட் ஏஜ் அப்படின்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஏஜ், பூப்பா ஸ்டேஜ், அடல்ட் ஏஜ். ஒரு பூ, சரிங்களா, ஒரு பட்டர்ஃப்ளை, சரிங்களா, ஒரு பூச்சிக்கே அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் த டிஃபரண்ட் ஸ்டேஜ் இன் த க்ரோத் ஆஃப் மேன் ஃப்ரம் எ நியூ பார்ன் டு அன் அடல்ட். பிறந்ததுலேருந்து ஒருத்தனுடைய ஸ்டேஜை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். The phrase all the world's a stage is the beginning of a monologue from William Shakespeare. இது ஒரு மோனோலாக், சரிங்களா, மோனோலாக் அப்படின்னு சொல்லலாம். யாரோடது? வில்லியம் ஷேக்ஸ்பியரோடது. எது? ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். ஆஸ் யூ லைக் இட், ஸ்போக்கன் பை ஜாக்கூஸ் இன் ஆக்ட் 2 ஸ்கீன் 7 லைன் 138. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஆக்ட் 2, சரிங்களா. எந்த ஸ்கீன்னா செவன்த் ஸ்கீன். He compares the world to a stage and life to a play and catalogues the 7 stages of man's life. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறவங்க எல்லாமே ஒரு நாடக நடிகர்களே அப்படின்னு சொல்லி அந்த 7 stages of human life, man's life, ஒரு மனிதனுடைய 7 அந்த காலகட்டத்தை குறிப்பிடுகிறார். This is one of the Shakespeare's most frequently quoted passage. இப்போ நீங்கள் படிக்க போகிறது ஒன் ஆஃப் த ஷேக்ஸ்பியரோட நல்ல ஃபேமஸான குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? குவார்ட்டர் பேசேஜ் அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் என்டரிங் டு த போயம், யூ வாண்ட் டு நோ தி
வேர்ட்ஸ் டிசிப்டிங் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். சரிங்களா, அந்த ஏஜ் குரூப்பில் உள்ள இதை நிறைய வேர்ட்ஸில் சொல்கிறாங்க. த ஏஜ் குரூப் பிட்வீன் 10 to 19 is called as denarian. 20 to 29 victenarian. 30 to 39 tricenarian. 40 to 49 quadragenarian. 50 to 59 quinquagenarian. 60 to 69 sexagenarian. 70 to 79 septuagenarian. Okay, 80 to 89 octogenarian. சரிங்களா, octogenarian. Okay, octogenarian. 90 to 99 nonagenarian. 100 and above is called centenarian. Okay, centenarian அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, do you know அப்படிங்கிற பாக்ஸில் இருக்காங்க. This is can be asked in 1 marks in the public question. Okay, we are going to discuss about the first poem, third unit poem, all the worlds, a stage, written by Shakespeare. First, listen to a reading of the complete poem. முதல்ல வந்து அந்த போயத்தை ஃபுல்லாக படித்து பாருங்கங்கிறாங்க. Then read silently and get to know what Shakespeare says about the different stages in life of man. முதல்ல படித்து பாருங்கள். அப்புறம் அதை சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு அந்த மனித வாழ்வின் 7 வாழ்க்கை கட்டங்களை சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். You may refer to the glossary given at the end of the monologue to help you. அவங்க என்ன சொல்கிறாங்க, கிளாசரியை ரெஃபர் பண்ணிங்க. இது ஒரு மோனோலாக் போயம். இதை முடித்தோடனே கிளாஸரி ரெஃபர் பண்ணுங்கன்னாங்க. ஆனால் நம்ம முன்னாடியே ரெஃபர் பண்ணிட்டோம். சரிங்களா, அதனால நம்மளுக்கு இந்த போயம் நல்லாவே புரிஞ்சிடும். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். All the world's a stage, written by William Shakespeare. All the world's a stage, and all men and women merely players. They have their exits and their entrances, and one man his time plays many parts, his acts being 7 stages. At first the infant mewling and pucking in the nurse's arms, then the whitening schoolboy with his satchel and shining morning face creeping like a snail unwillingly to school, and then the lover sighting like furnace with a woeful ballad made to his mistress' eyebrow. Then a soldier full of strange oaths and broidered like a pad, zealous in honor, sudden and quick in quarrel, seeking the bubble reputation even in Canon's mouth. And then the justice in fair round belly with good capon lent, with eyes sever and bare of formal cut, full of wise sauce and modern instances. And so he plays his part. The 6th age shifts into the lean and slippered pantaloon, with spectacles on nose and pouch on side. His youthful horse well saved, a world too wide for his tongue shank, and his big manly voice turning again toward childish terrible pipes, and whiteless in his sound, lost skin of all that ends the stage, even full history in second childness and mere oblivion, sans teeth, sans eyes, sans state, sans everything. Written by William Shakespeare. என்ன சார் முடிச்சிட்டிங்களா? இல்லைம்மா, நான் படித்து காமிச்சேன். ஃபஸ்ட்டு குவைட்டாக ரீட் பண்ணி சொன்னாங்களா, ரீட் பண்ணியாச்சு. இவங்க வேறு நம்ம குவைட்டாக ரீட் பண்ணால் இவங்க தீபாவளி என்னைக்கு எடுத்துகிட்ருக்கேன்னா அதனால் வெட்டி போடுறானுங்க, வெட்டி பாரு. நீங்கள் கவனிங்க என்னது. இப்போ ரீட் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ இந்த போயமோட மீனிங் அப்போ திரும்பியும் சொல்கிறேன். லிசன் வெரி வெரி கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் போயம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அண்ட் ஆல் த மென் அண்ட் உமன் மேர்லி பிளேயர்ஸ். ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாமே நடிகர்களே. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அதில் வசிப்பவர்கள் அனைவருமே
ஒரு நடிகர்களே அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ விஜயா சார் அஜிதா சார்லாம் கேட்கக்கூடாது. தே ஹாவ் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் தேர் என்ட்ரன்சஸ். அதாவது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் அப்படின்னா பிறக்கிறது, எக்ஸிஸ்ட் அப்படின்னா இறக்கிறது, அது எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறார். அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ், ஹிஸ் ஆக்ட்ஸ் பீயிங் 7 ages. அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் அவன் நிறைய கேரக்டர் வந்து பார்ட்ஸ் அப்படின்னா விச் இஸ் கால்ட் அஸ் கேரக்டர், நிறைய கேரக்டர் ப்ளே பண்ணுறான். அது ஒரு 7 stages இருக்குது அப்படிங்கிறாரு. அட் ஃபஸ்ட்டு த இன்ஃபேண்ட் அப்படின்னா சிறு வயது, பிறந்தது. சரிங்களா? பிறந்தது, ஒரு குழந்தை பிறந்தது தான் இன்ஃபேண்ட் ஏஜ் சொல்லுவான். மியூலிங் அண்ட் பக்கிங் இன் த நர்ஸ் ஆர்ம்ஸ். அந்த பிறந்தோடனே இந்த நர்ஸ் ஆர்ம்ஸில் முதல் ஸ்டேஜில் என்ன பண்ணுவான்? மியூலிங் அப்படின்னா என்னம்மா சொன்னேன்? அழுகும். சரிங்களா? அந்த ஃபோட்டோ கூட காமிச்சேன்னா அந்த என்ன சொல்கிறான்? பக்கிங் அப்படின்னா அந்த வாமிட் எடுக்கும், அந்த நர்ஸுக்கிட்ட அழுது வாமிட் எடுக்கும். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். தென் த வைனிங் ஸ்கூல் பாய் வித் ஹிஸ் ஸ்டாச்சல். அதாவது வைனிங் அப்படின்னா வந்து எக்ஸ்பிரஸிங் அன்ஹாப்பினஸ். செகண்ட் ஸ்டேஜ் நான் ஸ்கூலுக்கு போகிற பாய், அவன் என்ன பண்ணுவான்? ஸ்கூலுக்கு போகிறான். பிடிச்சா போகிறீங்க நீங்கள் சில பேர் இருப்பீங்க, ஃபஸ்ட்டு நாளே இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டா இந்த ஒரு படத்தை கேட்பானே, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுக்கிற மாட்டே, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி போகும்போதே ஒரு அன்ஹாப்பினஸ்ஸாக, வைனிங் மீன்ஸ் எக்ஸ்பிரஸிங் அன்ஹாப்பினஸ், பிடிக்காத மாதிரி போகிறது. வித் ஏ ஸ்டாச்சல் அப்படின்னா அந்த ஜோல்னா பை மாதிரி மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காம, அது செகண்ட் ஸ்டேஜ். அண்டு ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஸ்னைல் அன்வில்லிங் டு ஸ்கூல், பிடிக்காமல் அழுதுகிட்டே வாக்கிங் ஸ்லோலின்னா என்ன? க்ரீப்பிங்னா வாக்கிங் ஸ்லோலி, பிடிக்காமல் மெதுவாக நான் வந்து அழுதுகிட்டே முதல் நாள் போகிறான். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். And then the lover, shouting like furnace with a woeful ballad made to his mistress eyebrow. அதாவது தேர்ட் ஸ்டேஜில் லவ் பண்ணுறான். சரிங்களா? அந்த லவ்வருக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுறான். அந்த லவ்வரோட கண்ணை பார்த்து, அவரோட கருவிழி பார்த்து கவிதைகள்லாம் எழுதுகிறான். தென் ஃபோர்த் ஸ்டேஜ், a soldier full of strange oaths and beard like the paired, Julius in honor, sudden and quick in quarrel, seeking the bubble reputation. அதாவது அடுத்தது ஒரு நல்ல ப்ராமிஸ் பண்ணி ஆஸ் அ சோல்ஜர் அவங்கவுங்க எய்ம்க்கு ஏற்ற மாதிரி ஃபோர்த்து ஸ்டேஜில் போகிறான் ஆஸ் அ சோல்ஜர். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே ஷேக்ஸ்பியர் ஆஸ் அ சோல்ஜராக சொல்கிறாங்க. சோல்ஜருக்கு நிறைய விஷயங்கள், ஜீலியஸ் இன் ஹானர். சரிங்களா? அப்புறம் சடன் அண்ட் குயிக் குவாரல், நிறைய விஷயங்கள். சரிங்களா? அவங்க நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வர்றது ஃபோர்த்து ஸ்டேஜ் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ லாயர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஈவன் இன் த கெனான்ஸ் மவுத். சரிங்களா? ஈவன் இன் த கெனான்ஸ் மவுத், இது ஃபோர்த்து ஸ்டேஜ். அந்த இந்த ஜஸ்டிஸ், அஞ்சாவது ஸ்டேஜ் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் சொல்கிற, மற்றவங்களுக்கு நீதி கருத்து வழங்குற ஒரு நீதிபதி போல் இருக்கிறது தான் அந்த ஃபிஃப்த்து ஸ்டேஜ். இன் ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் எ குட் கேப் ஆன் லெண்ட். சரிங்களா? அந்த நீதிபதிலாம் பார்த்திங்கன்னா, நான் இங்கே என்ன ஷேக்ஸ்பியர் சொல்கிறாருன்னா, நல்லா குண்டாக நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வித் ஐஸ் சிவர் அண்ட் பிரியட் ஆஃப் ஃபார்மல் கட், நல்ல ஒரு ஃபார்மல் கட்டோட. சரிங்களா? ஃபுல் ஆஃப் வாய்ஸ் சாஸ் அண்டு மாடர்ன் இன்ஸ்டன்ஸ். சாஸ் அப்படின்னா சேயிங்ஸ், நிறைய விஷயங்கள் அப்படியே அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ ஹி பிளேஸ் ஹிஸ் பார்ட்டு அப்படிங்கிறார். அதாவது இந்த ஃபிஃப்த்து ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்டேஜ் என்னென்னா, ஃபிஃப்த்து ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேத்துக்கு அட்வைஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி நிறைய பேத்துக்கு நீதி வழங்குற மாதிரி நல்லா குண்டாக உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு, சரிங்களா, மற்றவங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்கிற ஸ்டேஜ் தான் ஃபிஃப்த்து ஸ்டேஜ். The sixth age shifts into the lean and slippered pantaloon. சரிங்களா? வித் ஸ்பெக்டக்கல் ஆன் நோஸ் அண்ட் பவுச் ஆன் சைடு. அதாவது இந்த சிக்ஸ்த்து ஸ்டேஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, கொஞ்சம் வயசான மாதிரி அந்த தொலைன்னு பேண்ட்டு போட்டு மூக்கு கண்ணாடி போட்டு, சரிங்களா, பவுச்சு சைடில் அந்த பவுச் வச்சுக்கிட்டு, காசு வச்சுருக்க அந்த பவுச் வச்சுக்கிட்டு, ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ் வெல் சேவ்டு எ வேர்ல்டு டூ வைடு. சரிங்களா? வேர்ல்டு டூ வைட்னா என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? மச் டூ பிக். சரிங்களா? அந்த வேர்ல்டு மச் டூ பிக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, கவனிங்க, என்ன அப்படின்னா வந்து, அவங்க அந்த முன்ன காலத்தில் இருந்த மாதிரி ட்ரௌசர் போட்ட மாதிரிலாம் இருந்த ஸ்டேஜை விட்டு இப்போ வெளியே வந்துட்டாங்க. அந்த வேர்ல்டு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அந்த
பழைய காலத்துலேருந்து இப்போ அந்த யூத் இதுலேருந்து இப்போ இதாகிட்டாங்க, எப்படி ஆகிட்டாங்க, அந்த மூக்கு கண்ணாடி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ஹிஸ் பிக் மேன்லி வாய்ஸ் டேர்னிங் அகைன் டுவர்ட்ஸ் த சைல்டிஷ் டெரிபிள் பைப்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாரு, அந்த பெரியவன் ஆனோடனே பேசுகிற நல்ல பெரிய மனுஷங்க மாதிரி பேசுவோம், ஆனால் திரும்பி கொஞ்ச நாள் அந்த 6th ஸ்டேஜ் முடிஞ்சோடனே திரும்பி நம்மளோட வாய்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரொம்ப சவுண்டாக இருக்கும், ஆனால் சைல்டிஷோட ரொம்ப சவுண்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் கடந்து போயிடும். அண்டு Westless in his sound lost the skin of all that ends the strange eventful history is second childishness and mere oblivion சரிங்களா. sans teeth, sans eyes, sans taste, sans everything அப்படிங்கிறார். என்ன சார் அப்படின்னா லாஸ்ட் ஸ்கின் சரிங்களா, எவ்வளவும் நிறையா விஷயங்களை கடந்து 6 ஸ்டேஜ் முன்னே லாஸ்ட் ஸ்கின் எப்படி அப்படின்னா லாஸ்ட் வந்தோடனே அவரோட பின்னாடி வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. அப்புறம் செகண்டு சைல்டிஷ்னஸ் அப்படின்னா வந்து சைல்டு பிறந்தப்போ எப்படி வந்து பிறந்து ஒரு சின்ன பையனாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆயிடுவாங்க. எப்போ சார் வயசானவங்களாம் பார்த்துருக்கீங்களா, வயசானவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு வயசாகிடுச்சுங்க, அவங்களுக்கு அந்த சைல்டிஷ்னஸ் இருக்கும், ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வயசானோடனே திரும்பி நம்மளோட ஸ்டார்டிங் ஏஜுக்கு போயிடுவோம். அண்ட் மியர் ஆப்ளிவேஷன் சரிங்களா, நிறையா பின்னாடி உள்ள விஷயங்களை யோசித்து பார்த்து ஒரு செகண்ட் சைல்டிஷ்னஸ் திரும்பியும் அந்த இளமை பருவத்துக்கு சின்ன குழந்தை பருவத்துக்கு போயிடுவோம். அப்புறம் லாஸ்ட்டாக சான்ஸ் டீத், பல் இல்லாமல், சான்ஸ்னால் என்ன வித்தவுட்னு சொன்னால் பல் இல்லாமல், கண் ஒழுங்காக தெரியாது வயசானதுக்கப்புறம், அப்புறம் அந்த நாக்கில் டேஸ்ட்டு பட்டால் தெரியாது, இப்போ அந்த வயசானவங்களுக்குலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு சான்ஸ் எவ்ரிதிங், எதுவுமே வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் லாஸ்ட் ஸ்கீனில். திஸ் ஆர் த 7 ஸ்டேஜஸ் டோல்டு பை த வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் இப்போ ரிவிஷன் பண்ண போகிறேன், தயவு செய்து கவனிச்சுங்கம்மா. We have discussed about the 7 stages of life told by William Shakespeare. I am going to remind the 7 stages. Okay, first stage an infant crying, ஒரு சின்ன பேபி பிறந்த குழந்தை, அதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் a complaining school boy. செகண்ட் ஸ்டேஜில் எப்படி இருப்போமா, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூல் பாய் ஸ்டேஜ் தான் செகண்ட் ஸ்டேஜ். தேர்டு ஸ்டேஜ் a lover சரிங்களா, லவ் பண்ணுற ஸ்டேஜ். ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து எ பியர்டட் சோல்ஜர் சரிங்களா. ஃபிஃப்த்து ஸ்டேஜ் எ வைஸ் ஜஸ்டிஸாக இருப்போம், எல்லாத்துக்கும் நிறையா கருத்துக்கள் நீதிகள்லாம் சொல்லுவோம். அண்ட் ஓல்டு மேன் எதுனா 6th ஸ்டேஜில் அண்ட் ஓல்டு மேன் ஆகிறோம். 7th ஸ்டேஜில் திரும்பியும் நம்ம சைல்டுஹுட்டுக்கு போய் செகண்ட் சைல்டுஹுட்டாக மாறிடுது. தீஸ் ஆர் த 7 ஸ்டேஜஸ் டோல்டு பை வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ். எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு பாருங்கள் நம்ம வாழ்க்கை. ஏன்னா அப்போ அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த விஷயங்கள் தான் நடைபெறுகிறது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த 7 ஸ்டேஜஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், I hope you are all very well known the 7 stages of human life which is told by William Shakespeare. So remember this poem written by William Shakespeare. This is a very important poem in your book, so please remember. Continuing this, you are going to see a video about this poem. It helps you to learn and remind the poem written by William Shakespeare. Thank you my dear students, thank you for watching the video. All the World's a Stage is a monologue from the play As You Like It, written by William Shakespeare. Shakespeare considers world a stage where men and women are only players. With their birth they all enter the stage. They exit the stage on their death. During their lifespan, they play many parts. These parts are called 7 ages. Man first appears on stage as an infant, crying and vomiting in the nurse's arm. In second stage, he is seen as a schoolboy, unwillingly going to school like a snail. Soon he grows into a young lover, shying like a furnace and writing ballads for his beloved.
Fourth stage is that of an ambitious soldier, ready to fight and seek fame even in the cannon's mouth to make his mark in the history. In the fifth stage, he plays as a judge with formal beard and fairly round belly. He knows many proverbs and quotes a lot of modern instances. The sixth stage finds him as an old man with spectacles on the nose. There are whistles in his voice and he became weak. In the seventh stage, he turns into a child once again. This is like his second childhood. He loses his teeth, eyesight and taste and exits from the roles of his life.